வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த U9 அப்படின்னு சொல்லிட்டு BYDயோட ஒரு கார் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது போகக்கூடிய பாதையில் ஏதாவது ஹேர்டல் இருந்ததுன்னு வைங்க, அதை தாண்டி குதிச்சு போகும். ஸோ நம்ம ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பள்ளங்களுக்கு இந்த கார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நிலமையை பார்த்தீங்களா, நம்ம ஊரில் பள்ளம் என்ன, அவங்க வச்சிருக்கிற அந்த ட்ராக்கில் சும்மா சிமுலேட் பண்ணுறதுக்காக இல்லாட்டி நமக்கு காட்டுறதுக்காக ஒரு டெமோ பர்பஸ்க்காக அங்கங்கே வச்சுருந்தாங்களே தவிர, நம்ம ஊரில் அப்படியா இருக்குது. ரைட்டு வீல் ஒரு பள்ளத்தில் இறங்கிச்சின்னா அடுத்த செகண்டே லெஃப்ட் சைடில் இருக்கிற வீல் வந்து பள்ளத்தில் இறங்கும். இந்த மாதிரி வந்து பள்ளம் மாற்றி மாற்றி வேறு இருக்கும். நம்மளால் எங்கே குதிக்கிற நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்தா அப்புறம் இருக்குன்னா, ஒரு பள்ளத்தை தாண்டறதுக்காக குதிச்சு ரெண்டாவது பள்ளத்தில் தான் லேண்டே ஆவாப்பில். ஸோ அப்படி தான் நம்ம ஊர் ரோடெல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம ஊருக்குள்ளே அது செட் ஆகுமா? கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் சாதாரண விஷயமா? எவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. பரவாயில்ல, ஆனால் சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நம்ம இந்த சின்ன வயசில் அப்படின்னும்போது பறக்கிற கார், குதிக்கிற கார் இப்படிலாம் யோசிச்சிருப்போம். நீங்கள் அதை தவிர நிறைய இந்த கஸ்டமைஸ்டு கார்ஸ்லாம் கூட பார்த்துருக்கலாம். இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான கார்லாம் வந்து யூஎஸ்லலாம் நிறைய பேர் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் அந்த சஸ்பென்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி மான்ஸ்டர் ட்ரக்கு கரெக்டு தான். அப்படியே எங்கேயோ போயிட்டனோ இந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த காருக்கு வந்து அவங்க பண்ண ப்ரோமோ செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வர ஏதாவது தடங்கள் இருக்குது அப்படின்னா அதை தாண்டி போகிற அந்த எபிலிட்டி சூப்பர். ஸோ அதெல்லாம் அல்ட்டி தான். ஆனால் நம்ம ஊர் நினச்சா தான் சிரிப்பாக வருது. ஃபஸ்ட் என்னென்னா, நவீன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க. TWSல வந்து இந்த ஆஸ்டன் அண்ட் கேர்ள் வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். இந்த இங்கே தான் இருக்கான் அந்த பையன். ஸோ அந்த TWS வந்து கம்பேரிங் வித் இயர்ஃபோன் Air 4 Pro விச் இஸ் சவுண்டிங் குட் அப்படின்னு கேட்டிருந்தாரு. பிகாஸ் ஆஸ்டன் அண்ட் கேர்ள் வந்து சுப்பீரியர் குவால்காமோட சிப் இருக்குது, ஆடியோ சிப்பு 5141 இருக்குது. பட் நம்ம இயர்ஃபோனோடதில் பார்த்தீங்கன்னா 3091 தான் இருக்குது. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா குவாலிட்டியில் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. இது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிப்பேன்னு. ஃபேக்ட் என்னென்னா, ஆஸ்டன் அண்ட் கேர்ள் அவங்க பண்ணியிருந்தது கொஞ்சம் ஹை ப்ரைஸ்க்கு தான் பண்ணியிருந்திருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா இந்த 5141 சிப் சொல்கிறீங்க இல்லையா, இந்த சிப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேட்டகரி சிப்பு. 3 சீரிஸ் சிப்பு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் ஆர் என்ட்ரி லெவல் மாதிரி சிப்புன்னே வச்சுப்போம். இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இப்போ மீபேட் 6க்கும் மீபேட் 7க்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான். மீபேட் 6ல் இருக்கிறது 8 சீரிஸ் சிப்பு, மீபேட் 7ல் இருக்கிறது 7 சீரிஸ் சிப்பு. அப்படி தான் தெரியும். ஆனால் ஆன் பேப்பர் வந்து நம்ம மற்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது 6 கம்பேர் பண்ணும்போது 7 வந்து ஒரு அப்கிரேட் அப்படிங்கிறது ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இங்கே ஃபேக்ட். இங்கே இந்த 5141 அதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் 5.2 இருக்கும், குவால்காம் அடாப்டிவ் இருக்கும். ஸோ அதை சவுண்டு ஸ்னாப்ட்ராகன் சவுண்டு சொல்கிறேன், குவால்காம் ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இருக்கும். ஸோ அதோட முடிஞ்சது. ஆனால் 3091 இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் லேட்டஸ்ட் சிப்பு அப்படிங்கிறனால அது மிட் ரேஞ்சு இந்த மாதிரியான சிப்பாக இருந்தாலும் கூட அதில் ப்ளூடூத் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 5.4 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அதே சமயம் வந்து குவால்காம் ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆஸ்டன் அண்ட் கேர்ள் நல்ல TWS தான். ஆனால் இயர்ஃபோனோட Air 4 Pro இன்னும் கொஞ்சம் பெட்டரான TWS சிப் ஆஸ்பெக்ட்லையும் கூட. ஆனால் நீங்கள் ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்டன் அண்ட் கேர்ள் வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல அமைதியாக செடன்ட்ரியாக இருந்து நீங்கள் லிசன் பண்ணுறதா இருந்தால் நல்லா இருந்தது. அதில் டிரான்ஸ்பரன்சி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டிரான்ஸ்பரன்சி இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் சூப்பர். 4 ஸ்டேஜஸில் இருக்கும், நல்லா பண்ணியிருந்தாங்க. இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா மியூசிக்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். கால்ஸ் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவ். ANC இந்த மாதிரியான ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பட்ஸுமே கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகலாம். ஸோ உங்களுக்கு மியூசிக்காக தான் வேணும், டெடிக்கேட்டடாக மியூசிக்காகவும் ஃபிட்டு கம்ஃபர்ட் இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா இயர்ஃபோன் அந்த மியூசிக்லேயே கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியும் அதே சமயம் வந்து ஒரு அந்த ஆஸ்டன் அண்ட் கேர்ள் ஒரு கெத்து ஒரு இமேஜ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கும் போகலாம். பட் இந்த இடத்துல என்னென்னா 5141 சுப்பீரியர் சிப்பாக இருந்தாலும் 3091 இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ்டாக தான் இருக்குது. ஒரு யூஸருக்கு ஒரு ஒயர்லெஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிற யூஸர், இப்போ நம்மள மாதிரி யூஸருக்கு ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் சப்போர்ட்லேருந்து எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கும் போது 3091 அதை டெலிவர் பண்ணும். ஸோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அப்புறம் மணிசங்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, OnePlus 13 இல்லாட்டி 13R விச் இஸ் பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. லாங் டேர்ம் யூஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து இப்போ 13R சூஸ் பண்ணுறோன்னா என்ன மிஸ் பண்ணுவோம் 13 கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல என்னன்னா 13R ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும். இப்போ உங்களுக்கு கார்டு ஆஃபர்லாம் வச்சு வாங்கும்போது உங்களுக்கு 39,999 கிடச்சிரும், 12,256 கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப கேமரா சென்ட்ரிக் யூஸர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 13R போனாலே போதும். இல்லை எனக்கு கேமராவும் கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 13 போனால் ஓகே. அதே மாதிரி இப்போ 5G பேண்டு நீங்கள் இங்கே டிவைஸ் இந்தியாவில் வாங்கிட்டு அப்ராட் போவேன் இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து பேண்ட் கம்பேட்டபிலிட்டி இந்த மாதிரியான ஏரியாலையும் வந்து உங்களுக்கு 13 வந்து 13R கொஞ்சம் பெட்டராகவே ஸ்கோர் பண்ணும். இந்த 5G பேண்ட் பற்றி வர நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, வரேன் அதுக்கு நான் கண்டிப்பாக வரேன்.
ஸோ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இது லைட் வெயிட்டாக இருக்குது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸாக தான் எனக்கு தெரியுது. நீங்கள் இதுவே வந்து 13 போனீங்கன்னா உங்களுக்கு 4-வே கர்வ்டு கொஞ்சம் இன்னும் ப்ரீமியமாக பாலிஷ்டு மெட்டல் சைட்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீமியமான ஒரு ஃபோன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 13 பற்றி ஒரு விமர்சனம் சொல்லும் போது கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஃபைண்ட் X8 ப்ரோவோட ஒரு ஃபியூஷன் தான் தலைவர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீங்கள் அப்படியே மர்ஜ் பண்ணி ஒரு அவுட் எடுத்த மாதிரி இருக்கும் OnePlus 13. ஸோ உங்களுக்கு ப்ரீமியமாக ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 13 போகிறது பெட்டர். இப்போது ஒயர்லெஸ் சார்ஜிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இப்படி சொல்லலாம். பட் அதெல்லாம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவோமான்னு யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13R இஸ் மோர் தென் எனாஃப் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நீங்கள் கேமரா சென்ட்ரிக்காக ரொம்ப யோசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 13 தேவைப்படும். பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக ரொம்ப யோசிச்சிங்கன்னா தான். ஆனால் அதுவே பார்த்துக்கலாம் 8 Gen 3லேருந்து 8 வந்து டக்குன்னு நம்ம டே டு டே டாஸ்க்கில் ரொம்ப டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் எதையும் பார்த்துற போகிறதில்ல. அதுக்கேற்ற மாதிரியான டாஸ்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளும் கொடுக்க போகிறதில்ல, அண்ட் மார்க்கெட்லேயும் அவைலபிள் இல்லைன்னு மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வச்சு நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ஒரு 5 years யூஸ் பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து 70,000 ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ கார்டு ஆஃபர்லாம் வருது, அதெல்லாம் போடும்போது நான் 71,000 ரூபாய்க்கு வந்து 16/512 வாங்க முடியுதுன்னும் போது நான் அதே வாங்கிக்கலாம். அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா 13. என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 28K நம்ம சேவ் பண்ணலாம். அவ்வளோ தூரம் போய் நம்ம என்ன பண்ண போகிறோமோ, இப்போ ஃபோன் கால் தான் பேச போகிறேன், மீடியா கன்சம்ஷன் தான் இருக்க போது, ஓரளவுக்கு கேம் ஆட போகிறேன் அப்படின்னும் போது 13R இஸ் மோர் தென் எனாஃப். ரொம்ப கேமரா சென்ட்ரிக்காக போகாதவங்க 13R வாங்கினாலே போதும் அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். ஓகே ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Honor 200 பற்றி பார்த்தேங்க. இது வந்து நம்ம டெலிகிராமில் கார்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து Honor 200 பற்றி கேட்டிருந்தாப்புல. Honor 200 வந்து 19,999 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு. இது பாசிபிளா அப்படின்னா இந்த மாதிரி டீல் டைமில் பாசிபிள் தான். பட் நீங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ப்ரைஸுக்கு இந்த டிவைஸ் வந்து ஹைலி மாஸ் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் சொன்ன ப்ராப்ளம் உள்ளே வந்து நிற்குது. ஏன்னா ஹானரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம நண்பர்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் சொன்னது, அதே மாதிரி டெலிகிராமில் என்ன அப்ரோச் பண்ணி ஒரு சிலர் வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. எந்த மாதிரினா டிவைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கேமரா பிடிச்சிருக்கு, பில்டு குவாலிட்டி பிடிச்சிருக்கு, மேஜிக் ஓஎஸ் கூட எனக்கு ஓகே. இப்படியும் ஒரு சிலர், இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஓஎஸ் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணல, எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு கூட ஒரு சிலர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்குமே அது பாசிட்டிவ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கேமரா சென்ட்ரிக்காகவும் பில்டு குவாலிட்டி அப்புறம் பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் பாசிட்டிவாக சொன்னாங்க. அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோளாறுலாம் இருந்தது, அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆச்சு, இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க முடிஞ்சது. அதே சமயம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், கீழே போட்டு உடஞ்ச டிவைஸ் ஏன் மிஸ்டேக் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து பார்ட்ஸ் வேணும் அப்படின்னு போய் நிற்கும் போது கேரில் அதுக்கு கூட சப்போர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயம். ஸோ அவங்களால என்ன பண்ண முடியலன்னா டிஸ்பிளே சோர்ஸ் பண்ணி தர முடியல. அஃபிஷியலாக பிராண்டு அவங்களாலேயே அவங்க டிவைஸுக்கு டிஸ்பிளே வந்து சோர்ஸ் பண்ணி தர முடியல. 1 மாதம் வெயிட் பண்ணுறீங்களா, 2 மாதம் வெயிட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி டிலே பண்ணுறது. ஸோ ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சில பிராண்ட்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதே நல்லதுன்னு சொல்ல முடியும். அதை தாண்டி அந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை மாதிரி தான் நீங்கள் வளர்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கேஸ் போட்டுக்கணும், ஒரு நல்ல ஸ்க்ரீன் கார்டு போட்டுக்கணும், அவ்வளோவா கீழே விழாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அடிஷ்னலாக அதுக்கு நிறைய மெஷர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை வந்தால் தானே நமக்கு ஏதாவது பிரச்சனையே வராமல் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் Honor 200 வந்து கேமராவுக்கு நல்ல டிவைஸு, பர்ஃபார்மன்ஸ் வச்சு 7 Gen 3 கேமிங் டிவைஸ்ன்னு சொல்ல மாட்டேங்க, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகே. இப்போது நான் என்ன மாதிரியான ஆளுங்களுக்குலாம் அது ஓகே. ஏன்னா பிரால் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கிளாஷ் ராயலாக இருக்கட்டும், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் காமேஷ் ப்ரோனா பார்த்தீங்கன்னா கேண்டி கிரஷ், இப்போ அஸ்வத் எடுத்துக்கிட்டால் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு. ஸோ இந்த மாதிரியான யூசர்ஸ்க்குலாம் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. 7 Gen 3 இஸ் மோர் தென் எனஃப். பட் பிஜிஎம்ஐ இந்த மாதிரியான கேம் ஆடும்போது ஆட முடியும், ஆனாலும் அதுக்கான டிவைஸ் இது இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் மீடியா சென்ட்ரிக் ஓகே, கேமரா சென்ட்ரிக் ஓகே, பேட்டரி லைஃப் ஓகே, மேஜிக் ஓஎஸ் சப்ஜெக்டிவ். ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஸோ இதுதான். ஆனால் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் தான் பேத்தட்டிக். இதுதான் பிரச்சனை. அடுத்து என்னென்னா 13R வந்து 5G பேண்டு கம்மியாக இருக்குங்க. என்னங்க இது 13R கம்மியாக இருக்குது, ஆனால் 12R அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இத்தனைக்கு போய் செக் கூட பண்ணேன். இந்தியன் சைட்லேயே, இந்தியாவில் இருக்கிற OnePlus சைட்லேயே போய் நான் செக் பண்ணும்போது OnePlus 12R ஸ்பெக் ஷீட் பார்க்குறேன், OnePlus 13R ஸ்பெக் ஷீட் பார்க்குறேன். ஸோ ரெண்டுத்தையுமே நான் இப்போ இங்கே ஃபோனில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். 12R பாருங்களேன் என்னெல்லாம் இருக்குன்னா N1, N2, N3, N5, N7, N8, N12, N20 இந்த மாதிரி வரிசையாக போகுதா. 15 பேண்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது புத்திசாலித்தனம் வந்து நான் சொல்லுவேன். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி மே வேரி டிபெண்டிங் ஆன் யுவர் கேரியர் நெட்வொர்க் அண்ட் ரிலேட்டட் சர்வீஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ அது வந்து ஃபேக்ட். நம்ம இதை பற்றி நிறைய தடவை பேசியிருப்போம். எனக்கு வந்து ஒரு ஃபோன் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக, இல்லாட்டி இப்போ நான் ஜியோ யூஸ் பண்ணுறேன் எனக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக எல்லாருக்குமே ஜியோ வந்து எல்லா ஏரியாலையும் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது அதே மாதிரி ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு கிடையாது. ஃபோனும் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி மாறும்.
இப்போது ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நீங்கள் போல்ஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் அப்படியே கம்ப்ளீட்டாக அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வெதர், கிளைமேட் இது எல்லாமே கூட அதில் ஒரு இம்பேக்டை கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு கான்க்ரீட் டேட்டாக்கு வர முடியாது. ஏரியாவை பொறுத்து நிறையா மாறும், யூஸரை பொறுத்து மாறும். ஸோ அது ஒரு ஃபேக்ட். சரி, இத்தனை பேண்ட் இதில் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 பேண்ட் தான் இருக்குது. ப்ளஸ் நம்ம ஊரில் மில்லிமீட்டர் வேவ் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து என்னென்னா, இதில் இத்தனை பேண்டு தான் இருக்குது, இதனால் எனக்கு ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா N28 N78 இந்த ரெண்டுமே வந்து ஜியோ யூஸ் பண்ணுறாங்க. N28ம் N78ம் நம்ம 13Rல இருக்குது. இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு டவுட் மட்டும் வந்துச்சுங்க. இப்போ அப்படியே நீங்கள் இங்கே போங்களேன், பேண்டு 13ல் பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் 12Rல பார்த்தது வந்து கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி கொடுக்க முடிஞ்சிருக்கு, இப்போ ஏன் கொடுக்க முடியல அப்படின்னும் போது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறேன். இதுதான் இருக்கணும்னு கிடையாது, நான் சும்மா எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், நீங்களும் சொல்லலாம். சரியா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ப்ரைஸ் அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்தியாவில் ப்ரைஸிங் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்டு ஆஃபர் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா 40,000க்கு 13R வாங்க முடியுது. இதுவே அப்ராடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் 60,000 70,000க்கு மேலாம் போகிற மாதிரி இருக்குது 13R பேஸ் வேரியன்ட். அதே 12-56 13 எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நம்ம ஊரில் வந்து உங்களுக்கு 65Kக்கு கார்டு ஆஃபரில் வாங்க முடியுது. மற்ற ஊர்லலாம் 1 லட்சம்லாம் தொடுற மாதிரி இருக்குது யூரோப்லலாம் பார்க்கும்போது. ஸோ அப்போது இன்கேஸ் இப்போ நம்ம எப்படி சைனாலேருந்து பேசாமல் டிவைஸ் வாங்கி பூட்லோட அன்லாக் பண்ணி குளோபல் ரோம் ஃப்ளாஷ் பண்ணலாமா? இல்லைனா வந்து இப்போ ஐஃபோன் வாங்குறதா இருந்தால் வேறு எங்கேயாவது ஆஸ்திரேலியாலேயோ இல்லாட்டி இந்தோனேஷியாலேயோ இல்லைனா மிடில் ஈஸ்ட்லேயோ இல்லாட்டி யூஎஸ்லேயோ வாங்கிடலாமா? இப்படிலாம் ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 20,000 ருபீஸ் சேவ் பண்ண முடியாது அப்படின்னு யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் யாராவது இப்போ யூகேல இருக்காங்க, நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் திரும்ப இந்தியாவுக்கு வந்து ஃபெஸ்டிவ் டைமில் வருவீங்க, திரும்ப இங்கேருந்து நீங்கள் யூகேல போய் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்னும் போது அங்கே இருக்கிற கொலீக் உங்ககிட்ட கேட்கலாம், உங்கள் ஏரியாவில் ஃபோன் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுவும் OnePlus டிவைசஸ் ரேட்லாம் கம்மியாக இருக்குது, எனக்கு 13R வாங்கிட்டு வாங்க, ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வாங்கலாம், இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம். அது இன்டர்நேஷனல் வேரியன்ட் அளவுக்கு, அதாவது இப்போ 12Rல இருக்கிற அளவுக்கு அத்தனை பேண்ட் இருந்ததுன்னா பிரச்சனைகள் ரொம்ப மினிமலாக இருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு நெட்வொர்க் போட்டாலும் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா அடிபடுது. அப்போது இந்தியாவில் 13R நல்லா வேலை செய்யுமே தவிர குளோபலாக 13R எடுத்துக்கிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு வளம் வந்தோன்னா நம்ம நெட்வொர்க் அதில் இருக்கும்போது ரோமிங்கில் வந்து அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். பட் நம்ம இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க ஊரில் நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு யார் கூடயாவது ஒரு டைப் மாதிரி ஆகிடும் ரோமிங்கில். அந்த நெட்வொர்க்கோட அந்த ஃப்ரீக்வன்சி அந்த பேண்டு செட் ஆகாத பட்சத்தில் நமக்கு வந்து நிறைய இடங்களில் நெட்வொர்க் கிடைக்காமல் போகலாம், வேறு ஏதாவது பேண்ட் அவங்க ஊரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ சேலஞ்ச். ஸோ அப்போ இன்டர்நேஷனல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில சமயங்களில் பேசியிருப்போம். இப்போ ஐஃபோன் எடுத்துக்கிட்டால் அதில் பேண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பிக்சல் எடுத்துக்கிட்டால் அதில் பேண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். இத்தனைக்கும் சாம்சங் கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் சிம் ஒன்லி, இல்லாட்டி வந்து மிடில் ஈஸ்ட், இல்லாட்டி எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோட சிம் ஒன்லி இந்த மாதிரிலாம் போட்டு கூட அவங்களும் பேண்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷனலாக நம்ம எங்கேயாவது சுற்றுற மாதிரியான பிளானில் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான டிவைஸில் நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ் கம்மியாக இருக்கும்போது வேறு ஊருக்கு நீங்கள் போகும்போது அங்கே 5G ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சேலஞ்ச். நம்ம ஊரில் ஆனால் ஒர்க் ஆகாமல் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாண்டலோன் ஆஸ் வெல் அஸ் நான் ஸ்டாண்டலோனுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. ஃபியூச்சரில் மேபி இதே வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில பேண்ட்ஸ் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு ஜியோவோ இல்லாட்டி ஏர்டெல்லோ ஸ்டாண்டலோன்லையோ இல்லாட்டி நான் ஸ்டாண்டலோன்லையோ அடிஷ்னலாக ஏதாவது பண்ணாங்கன்னா அப்போ மேபி நமக்கு ப்ராப்ளம் வரலாமே தவிர இப்போதைக்கு வந்து 13Rல பிரச்சனை இல்லை. ஆனால் 13Rல வந்து இந்த மாதிரி பேண்ட் இவங்க குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம்னும் போது இது ஒன்று சொன்னேன், ப்ரைஸு. ரெண்டாவது சிப்பு ப்ரைஸும் அதிகமாகிடுச்சு. இப்போ 8 Gen 3யும் காஸ்ட்லியாக தான் இருந்தது போன வருஷமும், அதனால தான் வந்து எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது 8 Gen 3 8 Gen 2 கம்பேர் பண்ணால் இப்போ 12Rல 8 Gen 2 வந்துச்சு, 8 Gen 2 8 Gen 3 காஸ்ட்லி அப்படிங்கிறனால அப்போ 13Rல வந்து மேக்கிங் காஸ்ட்டே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அப்போ சரி எங்கெல்லாம் கட் டவுன் பண்ண முடியுமோ கட் டவுன் பண்ணுவோம் அப்படின்னும் போது மேபி நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ்லாம் அவங்க கை வச்சிருக்கலாம். எனக்கு வந்து அவ்வளோ பேண்ட்ஸும் அன்லாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற பேண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் போதும் மாதிரி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சில ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறனால இந்தியாவுக்குள்ளார உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகிறது கிடையாது. பட் நீங்கள் குளோபலாக இந்த டிவைஸ் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்யூச்சரில் இதில் இல்லாத பேண்ட் எதையாவது நம்ம ஊர்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா வந்ததுன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் N78 அப்படிங்கிற ஒரே ஒரு பேண்டை வச்சுக்கிட்டு நம்ம ஊரில் 2020 21 அந்த டைம்லலாம் வெறும் இந்த ஒரே ஒரு பேண்டு N78 மட்டும் வச்சுக்கிட்டு 5Gன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க.
இந்த ஃபோன் என்னதுங்க 5G டிவைஸ் என்ன எப்படி அப்படின்னு கேட்டால் N78 இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு தெரியாது. 5G டிவைஸ்னு டைட்டில் பார்ப்போம், உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் 5G பேண்டில் வெறும் N78 மட்டும் தான் இருக்கும். OnePlusலேயே நம்ம அதை பார்த்துருப்போம். வேணா போய் செக் பண்ணி பாருங்கள், OnePlus 8 Pro இந்த மாதிரியான டிவைஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், N78 இது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதான் மொத்தம் வந்து நீங்கள் இது வந்து வருத்தப்படுற விஷயமா இல்லாட்டி வந்து எப்படி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருந்து அது குறையுது அப்படின்னும் போது வருத்தப்படுற விஷயம் தான். ஆனால் இது நம்ம டே டு டே லைஃப்பில் இந்தியாவில் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை வருமானா இல்லை. ஆக மொத்தம் இவங்க வந்து கட் பண்ணது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ பேண்டு கொடுத்துருந்துருக்கிற 12R 13R கட் பண்ணிட்டியா அப்படின்ற வருத்தம் இருக்க தான் செய்யுது. ரைட், இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.